இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கேன். உங்களோட எக்ஸ்பிரேஷன் என்ன? நிறைய பேர் உட்காந்து கூலியோட கதை அது இதுன்றாங்க. உங்களுக்கு ஏதாவது கதை தெரியுதா? நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க, இது ஏதோ டைம் ட்ராவல்னு சொல்கிறாங்க, ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து எல்லாத்தையும் மறைச்சி வச்சு முடிஞ்சால் கதையை கண்டுபிடிச்சிங்கடா அப்படின்ற லெவலுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ட்ரெய்லர் பார்க்குறப்ப உங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சா? ரஜினி படத்தில் என்ன ட்ரெய்லர் நம்ம பார்க்குறப்ப நமக்கு தெரியும் ஃபேன்ஸுக்கெல்லாம் அப்படின்னா, அவர் இதுக்கு இப்போ வந்து ஒரு கூலியாக இருந்திருப்பார், இதுக்கு முன்னாடி ஒரு பாஷா பாயாக இருப்பார் அப்படின்ற மாதிரி அப்படி தான் இருக்கும் பேசிக்காக அவரோட கதையை பார்த்தா. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன், இப்போ கூலின்னு உங்கள் டைட்டில் போட்டதுலேருந்து நான் ஒரு சும்மா ஒரு யோசிச்சு பார்த்தேன். ரஜினி கடைசியாக 2000க்கு அப்புறம் இப்போ நடித்த படத்தில் எல்லா படத்துலேயும் லார்ஜர் தன் லைஃபாக தான் இருக்கார். ஜெயிலராக இருக்கார், இல்லை டானாக இருக்கார், அப்புறம் டானுக்கெல்லாம் டானாக இருக்கார். அவர் கடைசியாக எப்போ மூட்டை தூக்கி ஒரு கூலியாக நடித்தார்னு யோசிச்சு பார்த்தா முத்து படத்தில் வேலைக்காரனாக நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து அந்த மாதிரி நம்ம அதாவது ஒரு லோ கிளாஸு லோயர் மிடில் கிளாஸு அந்த கேட்டகரியே கிடையாது, ஒரு ஒன்லி ஹை கிளாஸ், அதுக்கு மேலே தான் நடிச்சிருந்தேன். இப்போ இந்த படத்தில் வந்து அவர் சாமானிய மனிதனாக நடிக்க போகிறார். அதுவே எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. எனக்கு இந்த கூலி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு மைண்டில் தோணுச்சு, தீன்னு ஒரு படம் வந்துருங்க ஞாபகம் இருக்கா? அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரியே ஒரு டவுட் வந்துச்சு. பேட்ச் வச்சிருப்பாரு 786. நான் இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரஜினியோட பேட்ச் வந்து 786ன்னு ஏதாவது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்டில் ஒன்று ஓடிச்சு. அந்த படத்தில் வந்து ஆனால் அவர் செத்து போயிடுவார். மேபி இந்த கதை சொல்லிகிட்டு இருந்தார் ரஜினி ஆடியோ லான்ச்சில் ஏதோ பேசிகிட்டு இருக்கப்ப, லோகேஷ் கனகராஜ் மொதல் ஷாட்டு ஹீரோ செத்து இருக்காரு, அங்கேருந்து ஆரம்பிக்கிறார் படத்தை, எவனாவது இப்படி ஆரம்பிப்பானான்னாரு. எனக்கு என்னமோ தோணுச்சு, எப்படி விக்ரம் படத்தில் கமல் எடுத்தவொடனே போட்டு தள்ளிட்டு அவர் உயிரோடு இருக்காருன்னு அவங்க ஃபஸ்ட்டாக முடிஞ்சவொடனே காட்டுவாங்களோ, அது மாதிரி ரஜினியும் தீ படத்தில் செத்துருவார். செத்தோன்னே இல்லை தலைவர் சாகலை, ஹார்பரில் இது உயிரோடு எந்திரிச்சு வந்துட்டார் அப்படின்னு காட்டுவாருன்னு நினைக்கிறேன். விக்ரம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் ஃபார் த ப்ரொட்டாகனிஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது யாரோ இறந்து போயிட்டாங்க, இவர் யாருன்னு கண்டுபிடிச்சி ரிவீல் ஆகும், அதுக்கப்புறம் இது ஆகும் அப்படின்ற மாதிரி தான். எனக்கு என்னவோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேபி எனக்கு இதில் இது என்ன தோணுச்சுன்னா, சர்ச்சிங் ஃபார் த ஆன்டகனிஸ்ட் வில்லை யாருன்னு. ஏன்னா ஏகப்பட்ட வில்லைங்க இருக்காங்க. ரஜினியாக எனக்கு தெரிஞ்சு வில்லனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதான் தோணுது. ஏன்னா இப்போ நாகார்ஜுனாவோட ட்ரெய்லர் நாகார்ஜுனா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கத்துறது எல்லாமே பார்க்கும்போது அவன் தான் வில்லன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் போகுது. ஆனால் ரஜினி டிக்ளேர் சொல்லிட்டாரு அதை ஆடியன்ஸில், நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவனாகவே நடிக்கிறது அப்படின்னு நாகார்ஜுனா முடிவு எடுத்து. ஆனால் நாகார்ஜுனாவோட ஷாட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெய்லரில், நாகார்ஜுனே கன் எடுத்து ஒரு சில ரவுடிஸ் எல்லாம் ஷூட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு சீன்ஸ் இருக்குது. அது அப்படி பார்க்கக்கூடாது, நாகார்ஜுனா அடியால் போட்டு தள்ளுறாருன்னு பார்க்கணும். எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எந்த மாதிரி ஒரு கதை தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி ஹாசனுடைய நெருக்கப்பட்டவங்க அப்பா யாரோ ஒருத்தரால் கொல்லப்பட்டுருக்காங்க. அந்த கொல்லப்பட்ட ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஸ்ருதி ஹாசன் வந்து யாரோட ஹெல்ப் மூலயமா அந்த ரவுடிஸ் எல்லாம் யாருக்குமே தெரியாமல் ஏதோ ஒரு டெக்னாலஜி அதை யூஸ் பண்ணி கொலை பண்ணுறாங்க. இந்த நடுவில் இந்த ரிவெஞ்ச் நடுவில் வந்து ரஜினிகாந்த் உள்ளே வந்துடுறாரு. ரஜினிகாந்தை வச்சு அந்த படம் வந்து நகர்ந்து போகுது. ரஜினிகாந்த் இன்வால்வ் ஆகப்படுறாரு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரஜினிகாந்த் வந்து ஒரு டான் அப்படின்ற ஒரு இது ரிவீல் ஆகுது. கடைசி ஷாட் இருக்கும், தேவா யாருன்னு தெரிஞ்ச மேலே கை வச்சிட்டிங்கல்ல, அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு இன்டர்வல் சீனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதாவது ஒரு பெரிய ஹார்பரு, அந்த ஹார்பரில் ஏகப்பட்ட பேர் வேலை செய்கிறாங்க. அங்கே வந்து ஒரு குட்டி ரவுடி இருக்கார், ஷோபின் தான் அந்த குட்டி ரவுடி. அதோட பெரிய ரவுடி இருக்கார், அவர் தான் டான் நாகார்ஜுனா இருக்கார். அவங்க வந்து ஒரு நெட்வொர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, தங்க கடத்தல் பண்ணுறது, அப்புறம் டெட் பாடிஸில் தங்கத்தை வச்சு நாடு விட்டு நாடு கடத்துறது, இல்லைன்னா டெட் பாடியை எரித்து அதில் ஏதாவது ஒன்று போதைப்பொருளை பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு கேங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து ஸ்ருதிஹாசன் வந்து இந்த பாடிஸ்லாம் டெட் பாடிலாம் எரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கா, அவளை பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களோட டேடி தான் சத்யராஜ். ஸோ டேடி வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு, அவர் இதுக்கு முன்னாள் ஒரு டானாக இருந்திருப்பாப்புல, இது தப்பான விஷயம்னு அவர் தட்டி கேட்க போய் அந்த டானை போட்டுத்தலை இது பண்ணுறாங்க. அந்த டானோட ஃப்ரெண்டு தான் ரஜினிகாந்த். ஸோ ஃப்ரெண்டுக்கு நண்பனுக்கு எதோ ஆகிப்போச்சு அப்படின்னு ரஜினி உள்ளே இறங்கிடுறாரு. உள்ளே இறங்கி இந்த டோட்டல் நெட்வொர்க்கையும் யாரோ ஒருத்தன் ஆட்டுறான், கூலியாக வேலைக்கு சேர்ந்து நம்மளெல்லாம் ஒருத்தன் ஆட்டுறான், யாரா அந்த ஆட்டுறான்னு பார்க்குறப்ப பார்த்தா நாகார்ஜுனா. ரஜினி அவருக்கும் ஒரு வார் நடக்குது. இது ரஜினி வந்து நாகார்ஜுனா போட்டு தள்ளிடுறாரு. போட்டு தள்ளினதுக்கப்புறம் ரோலெக்ஸ் மாதிரி அமீர் கான் கிளம்பி வர்றாரு, மும்பையிலேருந்து கிளம்பி கையில் 2 கண்ணை வச்சுட்டு. அப்படி இப்படி ரோலெக்ஸ் வந்து ஒரு இந்த மார்ஷல் ஆடியோ சிஸ்டம் வர்ற மாதிரி இவர் ஒன்று தூக்கிட்டு ஒரு கண்டெய்னர்கிட்ட வராரு. ஏகப்பட்ட நாயெல்லாம் ஓடுது, அமீர் கான் முன்னாடி நாய் ஓடுது, பின்னாடி அமீர் கான் ஓடி வர்றாரு, சுட்டுக்கிட்டே இருக்காரு. கடைசியில் இந்த டாவின்சி அந்த ஓவியம் இருக்கும்ல, எல்லோரும் லாஸ்ட் சப்பர், அது மாதிரி ஒரு டேபிளில் எல்லாரையும் சாப்பிட வச்சு அமீர் கான் போட்டு தள்ளுறாரு. யாரா என் ஃப்ரெண்டை போட்டதுன்னு கேட்டோன்னா அவர் தான் ரஜினின்றாரு. எப்படி விக்ரம் படத்தில் ரஜினி ஜெயிலர் அப்படி வர்ற மாதிரி ரஜினி போவார், படத்தை முடிச்சிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் கூலி. இதுக்கு ஏன் படத்தை கூலின்னு பேர் வச்சாங்கன்னா, ரஜினி வந்து நார்மலாக
கூலி வேலை பார்க்குறாரு இந்த மாதிரி அந்த கெட்டப்பில் வந்து எல்லாரையும் போட்டு தள்ளுறாரு, அதனால மேபி கூலியாக இருக்கு. இல்லை நீங்கள் அதில் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு இந்த கதை எப்படி தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் ஒரு பயங்கரமான காமிக் புக் ஃபேன். நீங்கள் பழைய படத்தை எதனா ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லியோ படத்தில் வந்து அந்த சேசிங் சீக்வன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, போய் துப்பாக்கியில் ஷூட் பண்ணி அந்த காரில் காடி பண்ணுறது, இது பார்த்தீங்கன்னா பேட்மேன் விசஸ் சூப்பர்மேனில் ஒரு சேசிங் சீன் மாதிரியே இருக்கும். இந்த படத்தோடைய போஸ்டர் பார்த்தீங்க மேபி அவருக்கு அதனால தான் இன்ஸ்பிரேஷன் இருக்கு. அவர் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்க MCU மாதிரி, அவர் LCU கான்செப்ட் காரணமே அவர் காமிக்ஸ் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. லோகேஷோட இந்த கூலி அப்படின்ற ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா மாதிரி இருக்கும். செல்லில் வந்து மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த மைட்டோகாண்ட்ரியா ஷேப்பில் தான் அந்த கூலி அப்படின்ற டைட்டிலோடைய அந்த பேட்சே அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ பவர் ஹவுஸ் அப்படின்ற ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையில் ரொம்ப பயங்கரமாக ப்ளே ஆக போகுது. ஏன்னா பவர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு தீமே இருக்குது. உபேந்திராவும் ரஜினியும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஹார்பரில் கூலியாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கில். ஓகே. ஸோ கூலியாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இவங்க 2 பேரும் ஹார்பரில் ஒரு பெரிய லெவலுக்கு டெவலப்பும் ஆகுறாங்க. உபேந்திராவை போட்டுடுறாங்க. ஸோ உபேந்திரா போட்டதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபேந்திரா வந்து எனக்கு பெண் குழந்தைங்களாம் இருக்குது, நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துக்கணும், சேஃபாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாருன்னா அந்த பெண் குழந்தைங்களை வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட அவங்களுடைய கார்டியனாக விட்டுட்டு. அப்படியா? எனக்கு எதுவும் மேன்ஷன் வச்சிருக்க மாதிரி தெரிஞ்சது. கார்டியனாக விட்டுட்டு இவர் மேன்ஷன் வச்சுட்டு தனியாக அப்படியே பார்த்துக்கிறார். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உபேந்திராவோட குழந்தைங்களுக்கே ஒரு பிரச்சனை வருது. ஸோ அது யார் மூலயமா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பழைய அவங்க நாகார்ஜுனா இவங்க எதிரிக்கிட்ட இருந்து வருது. ஸோ வரும்போது ஒரு இது வந்து ரஜினிகாந்த் இன்வால்வ் ஆகி நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற லெவலுக்கு இந்த கதை போகுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதில் ஒரு ட்ரெயிலர் ஒரு டைலாக் வரும் பாருங்களேன், 30 வருஷமாக நான் ஆஃப்லைனில் வச்சுருந்தேன். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், 30 வருஷமாக ரஜினி 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணார்? 1995 பாஷான்னு ஒரு படம் நடிச்சார். அதில் என்ன இருந்தார்? மாணிக்கமாக இருந்தார். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த கூலி பார்க்குறப்ப எனக்கு இன்னொரு ஐடியாவும் தோணுச்சு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மாஸ்டர் படம் பார்த்துருக்கீங்களா? மாஸ்டருக்கும் இந்த படமும் ஒரு சிமிலாரிட்டி இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த மாஸ்டர் படத்தில் ஒரு வாத்தியார், அவர் வந்து ஜெயிலில் இருக்க பசங்களுக்கு வார்டனாக போய் இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூலி, அவர் வந்து ஒரு மேன்ஷனில் இருக்கார், அவர் இங்கே கூலியாக வராரு. நல்லா புரிஞ்சுங்க. அங்கே சின்ன பசங்கள்லாம் வச்சு பெரிய பெரிய வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்காரு விஜய் சேதுபதி. இங்கே இந்த கூலி எம்ப்ளாயி, இந்த லேபர்ஸில் இவங்க இருக்காங்கல்ல, ஹார்பரில் இருக்க லேபர்லாம் வச்சு ஒரு பெரிய வேலை செஞ்சிட்ருக்காரு நாகார்ஜுனா. அங்கே எப்படி விஜய் உள்ளே வராரோ, அங்கே வந்து ஒரு மர்டர் நடக்குது. ஒரு 2 பசங்க சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. அந்த பசங்களுக்காக உள்ளே வந்து எல்லாத்தையும் மாற்ற நினைக்கிறார். இங்கே இந்த ஹார்பர் வர்றப்ப இங்கே அவர் ஃப்ரெண்டு யாரோ செத்து போயிடுறாங்க. அது மேபி சத்யராஜா இருக்கலாம், இல்லை உபேந்திராவாக இருக்கலாம். யாரோ அவரோட ஃப்ரெண்டு இறந்து போயிடுறாங்க. அந்த இறந்து போன ஃப்ரெண்டுக்காக உள்ளே வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. எனக்கு தெரிஞ்சு இவர் கமல் ஃபேனாக இருந்து ஃபேன் பாய் சம்பவம்லாம் கமலுக்கு பண்ணிட்டாரு. ஸோ ரஜினிக்கு ஒரு சம்பவம் பண்ணுவார். கமல் ஃபேனாக இருந்து ரஜினிக்கு பண்ணுறப்பையும் அதே மாதிரி தான் அவர் பண்ணுவார். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தான் அந்த கதை இருக்குது. இல்லை, லோகேஷ் கனகராஜுக்கும் நெல்சனுக்கும் ஒரு போட்டி. நீ வந்து இங்கிருந்து கூட்டு வந்தியா, நான் பாரு கன்னடா, நீ மலையாளத்துலேருந்து கூட்டு வந்தியா, நான் பாரு கன்னடா. யோசிச்சு ஒரு பேன் இண்டியா படம் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வேணும். இப்போ நீங்கள் ஜெயிலர் படம் பண்ணார், அதில் சிவண்ணா வந்தார், மலையாளத்துலேருந்து மோகன்லால் வந்தார். இங்கே யோசிச்சு பாருங்கள், யார் வந்திருக்கா? உபேந்திரா வந்திருக்காரு, மலையாளத்துலேருந்து ஷோபின் வந்திருக்காரு, இப்போ தெலுங்குலேருந்து நாகார்ஜுனா வந்திருக்காரு, ஹிந்திலேருந்து அமீர் கான் வந்திருக்காரு, தமிழில் சத்யராஜ் வந்திருக்காரு. சத்யராஜ் ஒரு பேன் இண்டியா ஸ்டார் ஆகிட்டார். ஸோ அதனால் அவங்களாம் இருக்காங்க. இப்போ ரஜினி இருக்கப்போ அவர் யூனிவர்சல் ஸ்டார் ஆகிட்டார். இது போக வேறு யாராவது உங்களுக்கு யார் தேவைப்படுது? எல்லா ஸ்டாருமே இருக்காங்களே உள்ள. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா சத்யராஜா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சத்யராஜோட ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அவரால் தான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இது பண்ணது. அவர் ஏதோ கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் கண்டுபிடிக்கிறாரா இல்லை வந்து இவன் வந்து அவ்வளோ பெரிய டானு, இவனை தூண்டி விட்டா இவன் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்ற மாதிரி எதனா பிளான் பண்ணுறாங்களா? எதுவுமே தெரியல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் நான் படித்தேன் ஆன்லைனில். ஸோ ஸ்ருதிஹாசன் தான் வில்லன். ஸோ அவங்க வந்து ரஜினிகாந்தை வந்து எப்படியாவது இதுக்குள்ளே வந்து எடுத்து வந்து விடணும் அப்படின்னு இது பண்ணதுனால கடைசியில் அதாவது மாஸ்டர் படத்தில் எப்படி விஜய அவங்க மாளவிகா கூட்டிகிட்டு வராங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ரஜினி இந்த நெட்வொர்க்கில் வர்றதுக்கு ஸ்ருதிஹாசன் ஏதோ ஒரு பிளான் பண்ணி ரஜினிகாந்த் வந்து இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இது பண்ணுறது. அதாவது நாகார்ஜுனாவோட கோர்த்து விடுறாங்க. அப்போது 2 பேருக்கும் சண்டை வரும்போது இது பேர் இதுவாகும் அப்படின்ற மாதிரி.
எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஜென்ரலாக இப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு கூலியோட கதை கிடையாது, இதெல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கதை. கூலியோட கதை என்னன்றதை இன்னும் ஒரு 2 நாளில் படம் ரிலீஸ் ஆனப்போ நாங்களே உட்காந்து இதே மாதிரி பேசுகிறோம். அப்போ உண்மையான கதை சொல்லுவோம்னு நினைக்கிறேன். அது லோகேஷ் கனகராஜ் படமா இல்லை இது வரைக்கும் வந்த ஒரு ரஜினிகாந்த் படமா அப்படிங்கிறது ஆனால் இப்போ வரைக்கும் தெரில. இப்போ நாங்கள் உட்காந்து ஒரு கதை சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட கதைகள், ஏகப்பட்ட ரூமர்ஸு, அவங்களுக்கு ஒரு நெட்வொர்க் போயிட்டுருக்காங்க. ஆனால் பேசிக்காக ஒரு ஐடியா இருக்குது. எல்சியில் இப்போ நீங்கள் லோகேஷ் கனகராஜை வச்சு நீங்கள் அவரை எதிர்பார்த்து ஒரு படம் போனீங்கன்னா அந்த படம் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ட்ரக் மாஃபியா மாதிரி இதில் வந்து வேறு ஏதாவது மாஃபியா உள்ளே இருக்கலாம், ஒரு பெரிய கார்ட்டல் நெட்வொர்க் இருக்கலாம், அந்த நெட்வொர்க்கில் ஏதாவது நடக்கலாம். எனக்கு தெரிஞ்ச லோகேஷை வந்து ட்ரக்குன்னு இது பண்ணுறேன்னு சொல்லி அடிச்சுட்டு இதில் ட்ரக் இருக்காது, மேக்ஸிமம் தங்கம் வேறு ஏதாவது அதையும் தாண்டி ஏதாவது ஒரு நெட்வொர்க்கில் தான் அவர் போகிறாருன்னு எனக்கு தோணுது. ஸோ அதாக தான் இருக்கும். இவ்வளவும் பேசிட்டான். 2 நாள் எனக்கு தெரிஞ்சு படம் ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உட்காந்து உண்மையான கதையை பேசுவோம். ஷோபினோட டான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரும்.